இது மதுரை ரிங் ரோடு இப்படி போயா? ஸ்பீட் பிரேக் ரொம்ப பெருசாக டபுளாக தூக்கி தூக்கி அடிக்கும். இப்படி போய் திரும்பிங்கன்னா இந்த சைடு பெருங்குளத்தூர் பிரிட்ஜில் போட்டுருவோம் மாதிரி இதே மாதிரி லைட்டு பார்த்துக்கிறியா இல்லையா? சுதந்திர தினத்தினால போட்டிருப்போம் இல்லை? தமிழ்நாட்டில் தான் அதிகமாக டோல். அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்பா எவ்வளோ லென்த்தாக போட்டு வச்சுக்கிறானுப்பா லைட்டு. கன்னியாகுமரி இந்த பில்டிங்னா எதுவுமே ஆகலையா? அஞ்சப்பர் ஹோட்டல் இருக்குதா இல்லையா? மூட்டாங்களா? ஹோட்டல் மத்தியானம் தான் சாப்பாடு பிரியாணி. இல்லை அங்கே எடுத்துட்டுக்கிறான் பில்டிங். ஹோட்டல் அஞ்சப்பர் ஹோட்டல் அவங்க மாற்றிட்டுக்கிறான். இருக்கேன் இங்கே இருக்குதியா அந்த பில்டிங்கா? இது பாரு எப்பயும் மேலே எப்படியா அதை நிறுத்தி வச்சுக்கிறான்? ஒன்றும் புரியவே இல்லையா? அதான் அந்த பில்டிங் எப்படி தான் அது ஃபுல்லாக இரும்பு கண்ணாடி. இது இருந்தாலும்பா இப்போ அந்த இடத்துல நிற்கிது இல்லை பேலன்ஸ் இல்லாமா? இரும்புன்றன ஃபுல்லாக ஆங்கில் பெரிய பெரிய கனகனமாக ஆங்கில் அதெல்லாம் நிற்கும். அது எப்படி நிற்காம காரே அவன் மேலே ஏற்றுறான். பெரிய 100 கார் ஏற்றுறான். பெரிய இரும்பு மாதிரி இருக்குது. சரவணா ரோம்பேட்டை விருதுநகர் 32, திருநெல்வேலி 140, கன்னியாகுமரி 220. 50 கிலோமீட்டரில் சாத்தூரா? டிக்கெட் அதில் போகணும். திருநெல்வேலியே போகாமல் அப்படியே போயிட்டு தண்ணி எப்படி இருந்தா? தண்ணி நல்லா ஊற்றி கூட்டம் வந்திருக்கா? மழை தான் இல்லை. கூட்டம் இப்போ கூட தண்ணி குறைஞ்சி போச்சு போது, கூட்டமாக இல்லை போதும். நாளைக்கு நாளன்னைக்கு இருக்கும். சாரல் இருந்தால் தான் ஜனம் வரும். சாரல் இல்லைன்னா வெறும் தண்ணி மட்டும் வந்தால் கூட வருவாங்கப்பா ஜனங்க. எப்படி அதெல்லாம் வந்துருந்தாங்க. இது ஜனம் இல்லாமலே இல்லை. எப்போ பார்த்தாலும் ஜனம் தான் இது. அது டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லை. அது குற்றால அருவினா எத்தனை அருவிக்குது. அவன் 2 நாள் 3 நாள் தங்கிட்டு இது என்ஜாய் பண்ணிட்டு போகிறான். நம்ம அதை இங்கேருந்துக்குன்னு இதுங்களை கூப்பிட்டு வர மாட்டேங்குது. என்னதான் சொல்கிறேன்? அவங்க 2 கார் போயிட்டு வந்து சேர்ந்துச்சு. அப்புறம் 5 அருவிக்கு வந்துருங்க நேரம் அப்படின்னா மெயின் ஃபால்ஸில் போய் நின்றுட்டு காரை விட்டுட்டு எங்கே குளிச்சிட்டிங்களா இல்லையான்னா லைனில் நிற்கிறோம் அப்படின்றாரு. 5 அருவியில் காலியாக இருந்தது. ஜனம் அது வாட்டிக்கு நல்லா குளிச்சோம். நாங்கள்லாம் அது போய் லைனில் நின்றுருந்தாங்க. சரி நாங்கள்லாம் குளிச்சோம். கூட கோயில் செப்பல் பார்க்கும்போது செட்டு தான் நல்லா நிற்கலாம். சின்ன வயசுல ஆனால் மிட்டாய் கடையில் மிட்டாய் தின்னு சொத்தையாகி டேஞ்சர் லைட் எரியுது பாரு. அவனை கவர்மெண்ட் பஸ்ஸில் எரியல. புது பஸ் நாள் ஆகட்டும். ஒன்று தான் எரி சாப்பிட்றோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ மேக்ஸிமம் ஆன்லைன் ஆகி போச்சு இல்லை? அப்போ என்ன பண்ணணும்? ஆன்லைன் புக்கிங் போடணும். அதுக்கு ஏற்ற மாதிரி பஸ்ஸுங்களை அனுப்பணும். டீசல் வேஸ்ட் ஆகாதில்ல? புரியுதா இல்லையா?
ஆன்லைன் புக்கிங் ஆகிடணும்பா. அதில் புக் ஆகுற வரைக்கும் தான் எடுக்க போகிறோம் பஸ்ஸை. மீதி பஸ் எடுக்கணும் அவசியம் இல்லைல்ல. காலியாக ஓட தேவையில்ல. இந்த பங்கு தானே நம்ம இப்போ போடுவோம். கம்பெனி பங்கு அது உள்ளே போயிடலாம்லப்பா. அது அந்த லாரி தான் அப்படியே பார்த்தா தள்ளி போயிடுச்சு. சரி அடுத்த பக்கம். ஆனால் இதில் ஏடிபி இல்லை. இதுக்கப்புறம் வராது ஏடிபி, அவ்வளோதான். ஆனால் இந்த கொரோனா காலத்தில் இப்படி தான் சமாளிச்சு தெரில பாவம். இவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுத்து தொழில் இல்லாமல். ஏடிபி அவன் எப்படி இருந்தாலும் வியாபாரம் பண்ணிடுவான். கிடையே கிடையாது, வியாபாரம் பண்ணி. அவன் தான் ஆன்லைனில் இது பண்ணான். சம்பளம் எப்படி கொடுப்போம்? அதெல்லாம் அவன் சம்பாதிக்கிற காசுக்கு சம்பளம் வேலை செய்யாமலே கொடுப்பான் 3 மாதம். நாளைக்கு ஆள் வேலைக்கு வரவானா? நாங்கள் வாரம் வாரம் ஒரு 1000 ரூபா போட்டுருவோம் வேலை செய்கிறோம். காசு கொடுக்க மாட்டான். நீ வாங்க வேண்டிய பொருளெல்லாம் நான் கொடுக்குறேன், வீட்டில் திருட்டு போடுறான்னு. அரிசி 2 மூட்டை அரிசி எடுத்து தரேன், அது எடுத்து தரேன், இது எடுத்து தரேன். மெதுவாக பாரி கேட்டு எட்டு பஸ் போயிட்டோம். சரி போ. அதெல்லாம் வழி விடக்கூடாது. போர்டு எல்லாம் போகிறோம். இண்டிகா தரேன், நம்பர் பிளேட் எல்லாமா அவுத்து வீட்டில் வச்சுட்டு வந்துடுறோம். அந்த ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கி பிக்கப் ஆக மாட்டேங்குது. ஓடுறது அவ்வளோ நல்லா இருக்குமா இண்டிகா? நான் தான் இண்டிகா ஓட்டினேன். சும்மா 100ல் போவேன், சொல்லுன்னு போவோம். அதை விட பயங்கரமாக 800 போவோம். ஆமாம், நான்லாம் 800லாம் 100 பெரிய பெரிய வண்டிலாம் ஓவர்டேக் பண்ணிட்டு போவோம். புஷ்ஷுன்னு போவோம். ஒரு வாட்டி என்ன பண்ணேன், ஏசிலாம் ரெடி பண்ணிட்டு அந்த மெக்கானிக் சொன்னார் தாங்காதுன்னு. ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணி போனால் அந்த அந்த மணிமங்கலம் ரோட்டில் ஒரு ஆள் பார்த்து புகை வருதுன்னா பார்த்தா அப்படியே கொதிக்குது டேஷ்போர்டு. அப்புறம் ஓரமாக நிறுத்திட்டு அந்த மூடி திறந்தா குப்பை குப்பை குப்புன்னு அடிக்குது கூலண்ட்டில் தண்ணி. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கூலண்ட்டு ஐஸ் வாட்டர் வாங்கி ஊற்றி அங்கேருந்து எத்தாந்துட்டேன் அப்படியா. அப்புறம் பார்த்தா இன்ஜின் சீஸ் ஆகி போச்சு. அப்புறம் மறுபடியும் ஒரு இன்ஜின் ஒன்று ஏற்றி. ஆனால் அந்த இன்ஜின் செம்ம இன்ஜின் பாது, ஜப்பான் இன்ஜின். அது பறக்கும் வண்டி. நான் வந்து இந்த அந்த இதில் ஒருத்த காய்கறி கடை வச்சுருப்பான் அப்படியா, ஓட்டுறதுக்கு அதில் நல்லா இருக்கும். கால் வந்து கொஞ்சம் ஊனமாக இருக்கும். அவன் கொண்டாடி லேசாக கூறு கட்டி வைக்கும். அவன் ஒரு 800 வச்சுருந்தான். அவங்ககிட்ட தான் வாங்கினேன். அந்த குட்டி இருக்கான்ல, ஆமாம், குட்டிக்கு சொந்தக்காரன். பேண்ட்டு போட்டுனே இருப்பான் பொறுப்பு. எப்போ பார்த்தாலும் கூறு கட்டுற கடையை வச்சுக்கின்னு. சுந்தரமா? சுந்தரம் தான் நினைக்கிறேன். அவன் பேர் சுந்தரம் தான். செத்துட்டான் பாரு. செத்துட்டானா? சுந்தரம் இருக்கிறாரா? அப்படின்னா சுந்தரம் இல்லை, அப்போ வேற எல்லாம் இருக்கும். அவங்ககிட்ட தான் வாங்கினேன். அதான் சுருட்ட முடியா இருக்கும் தலை. அப்படி வாரினானா அப்படி இப்படி இப்படி வளைஞ்சி வளைஞ்சி இருக்கும் தலை வாரினா. அந்த மாதிரி இருக்கும் ஆள். அப்போவே எவ்வளோ வாங்கினோம்னா 28,000 வாங்கினேன். அது வாங்கிட்டு ஜாகிர் கிட்ட எடுத்து விட்டேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு ஜாகிர் பழக்கமாக. இப்போ அவன் வெகான் செட் வச்சுக்கிறானா இல்லை அந்த பையன்? இருக்கு. அதே இடத்துலேவா? அங்கே ஒரு கீழ் ரோட்டில் ஒரு மகேந்திரா ஷோரூம் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. ஆமாம், தீய போலாச்சு போவாங்க. ஃபாரஸ்ட் ஆம்னி பஸ். பாரத்து தான்ப்பா நிறைய வருது பங்கு இல்லை? இண்டியன் ஆயில் ஹெச்பியோட பாரத் தான் நிறைய இருக்குது.
இங்கே எதுக்கு பேர் கேட்டு வச்சுக்கிறானுங்க? பாலம் சரி, டைவர்ஷன், டேக் டைவர்ஷன். இதெல்லாம் என்னைக்கு கட்டி முடிப்பானுங்களோ. நல்ல வேலை அது கொஞ்சம் பால் மாறாமல் இது டோலை போட்டது நல்லா தான் போச்சு. ஏர் பாஸ் இல்லைனா அது ஒரு 3000 இந்நேரம் போயிருக்குமா? இது ஒரு 1500. மறுபடியும் அந்த தசராக்கு போகும்போது அதுக்கப்புறம் மறுபடியும் போவாங்கண்ணா. உனக்கெல்லாம் ரீசார்ஜ் பண்ணால் கேஸ் போடணும். 3000 போட்டால் 6000 ஓட்டுறாங்க இருந்தாரு. ஒரு சில பேர் 3000 போட்டு ஒரே வாட்டி போயிட்டு முடிஞ்சிடும். அவனுக்கு லாபம் எப்படி இருந்தாலும் வந்துடும். எல்லாருமே போயிட மாட்டான்ல டெய்லி. அவன் தான் டீ போர்டு கிடையாது, ஃபோன் போர்டுக்கு மட்டும்தானே. டீ போர்டு கொடுத்தானா மொத்த பேரும் போட்டுருவான். ஆமாம், டீ போர்டு கொடுத்தாலும் சொன்ன மாதிரி அவனுக்கு எங்கே வேணாலும் போவானுங்க. அப்புறம் அவன் எப்படி எடுப்பான் பணத்தை? கன்னியாகுமரி போர்டுக்கு போட்டான்னா ஒரு வாட்டி போவான், 2 வாட்டி போவான். அவன் 3000 போவானான்னு சொல்லி ஒரு வருஷம் முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். ஆனுவல் பாஸ் ஃப்ரீக்கும் இதுவே தான், 2 ஒரே கார்டு தான். லோக்கலில் இருக்கு இப்போ டோலு, அதுக்கெல்லாம் காசு எடுத்துருவான். அது எப்படின்னா, நான் அந்த காலேஜுக்கு கண்டலூர் பிரிட்ஜில் லெஃப்டில் ஏறி ஒரு டோல் ஒன்று வரும் கொஞ்சம் தொல்லையே. ஆமாம், அந்த டோலில் காசு எடுத்துருவோம் 30 ரூபான்னு. எருமையூர் அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். அதான் அதில் எடுத்துட்றான் காசு. கூட இந்த இப்போ விற்கிறோம் இந்த இது வண்டி ஒரு 10 ரூபா 20 ரூபாயில் அதெல்லாம் காசு தான் எடுப்பான். அதெல்லாம் இதில் போகாது. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் டோல் மட்டும்தான். ஹோட்டல் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். நேரத்துலேயே உட்காந்து சாப்பிட்றாங்க ஜனங்க. இதுவா காமராஜர் போட்டாருன்னா எல்லாரும் நாடார் கிடையாதுயா. கம்மன் ஏரியா அப்பெல்லாம் கிடையாதுயா. நம்மளும் வண்டியாச்சு. இதுலேயும் மொத்தம் 4 சாத்தாங்குளம் போகுது. காமராஜர் வச்சதுனாலே எல்லாம் நாடார் நினைக்காது. அவர் விரும்புகிற மற்ற சமூகத்தாளுங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் போட மாட்டான். தேவமாடு போய் நம்மளால போடுவானா? அதில் என்ன இருக்க மாட்டான். திசன் வேலைக்காரன் அவரு உடன்குடி போவோம். மருதமெல்லாம் போட்டு வச்சுக்குது. இந்த பக்கம் கோயம்புத்தூர்லேருந்து வர்றது. சென்னை இது ஒன்று இருக்கு, ஸ்ரீ முத்தாரம்மனுக்காக முத்துன்னு எழுதியிருக்காங்க. முத்தாரம்மனே போட்டான். அதனால இவர்